ஸோ உணவின் மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்குறது, நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வந்து மாற ஆரம்பிக்கும். முதல்ல பாலக்கீரை, அதாவது விட்டமின் B9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக இருந்தால் தான் டிஎன்ஏ வந்து ப்ராப்பராக வந்து உருவாகும். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் பாலக்கீரை தான் முதன்மையானது. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து பாலக்கீரை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் வந்து தேவையான அளவு வந்து நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். கருமுட்டை கரெக்டான டைம்லேயும் வந்து வெடிக்கும். ஓவுலேஷன் ப்ராசஸும் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆரோக்கியமான ஒரு கருமுட்டைக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். 2வது கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தில் வந்து அதிகமான அளவுக்கு புரோட்டீன் சத்து இருக்குது, கொலாஜன் சத்து வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய கருமுட்டையே வந்து புரோட்டீனும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு பொருள் தான். ஸோ அப்போ அதிகமான அளவு புரோட்டீன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும். இதை நம்ம வந்து பொடி பண்ணி உணவில் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். Dr. Srivarma's Magicare. His wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்